வணக்கம் மக்களே, உங்கள் தமிழ் மகன் மறுபடியும் வந்துட்டு இன்னைக்கு நான் பேச போற விஷயம் என்னன்னா இந்த பூலிஸ். இந்த பூலிஸ்னா உங்களுக்கு என்னன்னு தோணுது? உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்ன? இந்த பூலிஸ்ங்கிற விஷயம் வந்து சுப்பீரியரா இருக்கிற ஒருத்தன் இல்ல ஒரு ஆளு இன்ஃபீரியரா இருக்கிறவங்களை வந்து ஹராஸ் பண்றது. அது வந்து எங்க வேணாலும் நடக்கலாங்க. வீட்லயும் நடக்கலாம், சிப்ளிங்ஸ்குள்ள நடக்கலாம், ஸ்கூல்ல நடக்கலாம், அப்புறம் வந்து வேலை இடத்துலயும் நடக்கலாம். வாழ்க்கையில எங்க வேணாலும் இந்த போலீஸ் இருக்குங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அதிகமா வந்து நடக்கிறது வந்து ஸ்கூல்லன்னு சொல்லலாம். ரொம்ப சில பேர் வந்து ரொம்ப சாஃப்டா இருப்பாங்க, ரொம்ப சிம்பிளா இருப்பாங்க, இன்ஃபீரியரா ஃபீல் பண்ணுவாங்க. அதுல வந்து அங்க ஸ்கூல்ல உள்ள சீனியரோ இல்ல கொஞ்சம் திமிர்த்தனம் உள்ள பிள்ளைங்க வந்து சுப்பீரியரா ஃபீல் பண்ணி இந்த போலீஸை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க. என்ன வேணாலும் பண்ணுவாங்க. எந்த அளவுக்கு ஹராஸ்மெண்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து பண்ணுவாங்க. அதுவும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த போலீஸ் வந்து நார்மலி வந்து ஒத்தையா இருக்க மாட்டாங்க, ஒரு கேங் சேர்த்துப்பாங்க. தனியா போக சொல்லுங்க, ஒண்ணு வாசிக்க முடியாது, தைரியமே இருக்காது. இதுவே வந்து கும்பல்ல வந்து ஒரு இளிச்சவாயம் கிடைச்சிட்டானா அவங்கள வச்சு நல்லா செய்வாங்க. இதனால என்ன சாதிக்க போறீங்க? உன்னோட சுப்பீரியாரிட்டியை காட்டி என்ன புண்ணியம் இருக்கு? அது உன் படிப்புல காட்டலாம, நல்ல விஷயத்துக்கு காட்டலாம. அதை நம்ம எவ்வளவு சொன்னாலும், கவுன்சிலிங் டீச்சர் வந்து எவ்வளவு வந்து பார்த்து சொன்னாலும் திருந்தாத ஜென்மங்கள் வந்து இருக்குங்க. அதுக்கு தான் இந்த போலீஸ். இந்த வேலை இடத்துலயும் இருக்கும், எனக்கு மட்டும் தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு புதுசா வர்றவங்களை வந்து டார்ச்சர் பண்ணுவாங்க. நம்ம வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பத்தி எல்லாம் பேச போறது இல்லை, நம்ம போலீஸ் பற்றி மட்டும் தான் பேச போறோம். போலீஸ் வந்து என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அந்த இன்ஃபீரியரா உள்ளவங்க அந்த விக்டிமை வந்து எவ்வளோ டார்ச்சர் பண்ண முடியுமோ இமோஷனலி, சம் ஈவன் பிசிக்கலி கூட டார்ச்சர் பண்ணுவாங்க. இதை பண்ணு, அதை பண்ணு, நாக்களி மேல நில்லு, மேச மேல நில்லு, படுத்து உருளு அப்படின்னு. இது என்ன பெரிய விஷயமா? பெரிய ஹீரோயிசம் காட்ட போறீங்களா? இதெல்லாம் ஹீரோயிசம் இல்ல. வாழ்க்கையில ஹீரோயிசம் காட்டுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை பார்க்காம சும்மா வந்து சாதாரணமா வந்து உள்ள ஒரு இன்னொரு ஆளை வந்து ஒரு விக்டிமை வந்து நீ வந்து அசால்ட் பண்றது வந்து பெரிய ஹீரோ இல்ல, நீ ஜீரோ தான். அது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த விக்டிம்ஸ் வந்து நம்மள வந்து எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே வச்சுப்பாங்க. ஏன்னா அப்படி போய் சொன்னா வந்து ஐயோ நம்ம போய் சொல்லிட்டா வந்து நம்மள வீக்குன்னு நினைப்பாங்களோ, நம்ம வந்து எதிர்கொள்ள முடியலையோ. சில விக்டிம்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த போலீஸ் கூட வந்து ஃப்ரெண்டாவை பார்ப்பாங்க. ஏன்னா வந்து இப்படிச்ச ஃப்ரெண்ட் ஆகிட்டா நம்மள போலீஸ் பண்ண மாட்டாங்களோ அப்படின்னு. சான்ஸே. இந்த போலீஸ் வந்து ஒரு திமிருத்தனங்க. நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். இந்த திமிரு குணம் வந்துடும். அதான் நான் முதல்ல சொன்னேன், அந்த ஒத்தையில போய் பார்க்க சொல்லுங்க. ஒத்தையிலன்னா போக மாட்டாங்க. கும்பலா போனாதான் அவங்களுக்கு வந்து அப்படியே அந்த வீரம் வந்துடும், பிடிச்சம் வந்துடும். ஏன்னா தமிழ் படமா? தமிழ் படத்துல கூட இந்த மாதிரி போலீஸ் எல்லாம் காட்டுனது இல்லை. கெட்டவனுக்கும் நல்லவனுக்கு மட்டும் தான் சண்டை நடக்கும். இதுல நீ கெட்டவனா மட்டும் தான் பிரதிபலிப்ப. அந்த போலீஸுங்க நீ வந்து உன்னை லேபிள் பண்ணிட்டாங்கன்னா நீ கெட்டவனா மட்டும் தான் தெரியும், காலமுறை தெரியும். எந்த போலீஸுமே நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே இல்லைங்க. எனக்கு தெரிஞ்சு என்னுடைய லைஃப்ல, என்னுடைய ஸ்கூல்ல இருந்த போலீஸ் யாரும் நல்லா வாழ்ந்தது இல்லை. ஏன்னா இந்த போலீஸுங்கிற சில அந்த கான்செப்ட் வந்து ஒரு கேங்ஸ்டரிசம்க்கு போகுது. அது அப்படியே போன பிறகு அப்புறம் லைஃப் பாத் வந்து மாறி போயிருது. உனக்கு படிப்பும் வர போறது இல்லை. ஏதாச்சும் ஒரு போலீஸை சொல்லுங்க நல்லா படிச்சு பட்டம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு. இல்ல, அவங்க லைஃப் பாத்தே மாறி போயிடும். அந்த பாதையே வந்து எங்க போய் முடியுதுன்னு தெரியாத அளவுக்கு அவங்க வந்து அவங்க லைஃப் வந்து ஜெப்படைஸ் பண்ணிக்குவாங்க இந்த போலீஸ். அப்பா சொல்லட்டும், அம்மா சொல்லட்டும், டீச்சர்ஸ் சொல்லட்டும், கூட உள்ளவங்க சொல்லட்டும், இல்ல நான் தான்டா ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. போலீஸ் வந்து ஜெண்டர் பேஸ் இல்லைங்க, மறுபடியும் சொல்றேன். பாய்ஸ் மட்டும் தான் செய்யறாங்க அப்படின்னு சொல்ல, கேர்ள்ஸ் கிட்டே இருக்கு. ஸோ இது நான் ஜெண்டர் பேஸ் பண்றதா இல்லை. நான் அவன் இவன் சொல்றது தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் வந்து பேசுறதுக்கு ஈஸியா இருக்குன்னு அவன் இவன் சொல்லிட்டு இருக்கேன். பட் இது ஜெண்டர் பேஸ் இல்லை. ரெண்டு சைடுமே வந்து போலீஸ் இருந்துகிட்டே தான் இருக்காங்க. என்ன உலக சாதனை பண்ண போறீங்க? அடுத்தவங்களை டார்ச்சர் பண்ணிட்டு அவ்வளவு சந்தோஷமா? அதே மாதிரி இன்னொருத்தவங்களை டார்ச்சர் பண்ணும்போது உனக்கு என்ன பெயினா இருக்கும்? வலிக்கும்ல. உனக்கு வந்து ரத்தம், அடுத்தவங்களுக்கு வந்து தக்காளி தொக்கா? அதெல்லாம் இல்லை, உனக்கும் வலிக்கும். முக்கியமா நீங்க பாத்தீங்கன்னா இந்த போலீஸ் வந்து இமோஷனலி வந்து ரொம்ப வந்து லோவா இருக்கிறவங்க. அவங்களுக்கு செல்ஃப் எஸ்டீம் இல்லை. அவங்க மேல அவங்களுக்கு நம்பிக்கை இல்லாதனால தைரியமா இருக்கிற மாதிரி காட்டிக்க முயற்சி பண்ணுவாங்களே தவிர உண்மையான தைரியசாலி அவங்க இல்லை. இந்த மாதிரி போலீஸ்லாம் கொண்டு போயிட்டு நைட்ல சுடுகாட்டில் விட்டுட்டுவாங்க. பாடி ஸ்ட்ராங், பேஸ்மெண்ட் வீக்குன்னு ஓடி வந்தவன். வேஸ்ட், சுத்த வேஸ்ட். 10 பேர் சேர்ந்து ஒருத்தர் அடிக்கிறீங்கன்னா பெரிய ஹீரோவா? என்ன சாதனை? தப்பு செஞ்சவன நீ தட்டி கேட்டனா உன்னை ஹீரோன்னு ஒத்துக்கலாம். ஆனா நீ போயிட்டு இன்னொருத்தர் அனாவசியமா அடிக்கிறது, அவன்கிட்ட இருந்த காசு எடுக்கிறது, அவனை அது இதை செய்ய சொல்றது, ரொம்ப சின்ன சின்ன கேவலமான விஷயம்லாம் செய்வாங்க. கொண்டு வந்த சாப்பாடை திருடி சாப்பிடுறது, அவன் பாக்கெட்ல எவ்வளவு பைசா இருந்தாலும் அதை எடுத்துக்கிறது, இல்லைன்னா வந்து அவன் நடைய உடைய வந்து பேசுறது,
முக்கியமாக வந்து பாடி ஷேமிங் பண்ணுறது. டே என்ன எப்படி நடக்கிற, என்ன நான் எப்படி பண்ணுற அப்படின்னு. ஹலோ கெமான், இட்ஸ் நாட் அ ஜோக். அந்த பையன் படித்து முன்னேறி போயிட்டே இருப்பான். நீ எங்கே போவங்கிறது பாரு, அடி பாதாளத்தில் போய் உட்காந்துருப்பேன். அப்புறம் 10-20 வருஷம் கழிச்சு பார்க்கும்பொழுது, நீ இவ்வளோ முன்னேறிட்டியா அப்படின்னு, நீ இப்படி வீணா போயிட்டியா அப்படின்னு அவன் கேட்பான். இதெல்லாம் தேவையா? ரொம்ப சிம்பிள்ங்க. இந்த திமிர்த்தனத்தை வந்து நீங்க குறைக்கணும். முதல்ல இது வீட்டுல இருந்து ஆரம்பிக்கணும். நான் பேரண்ட்ஸ் வந்து 100% வந்து தப்பு சொல்லவே மாட்டேன். ஒருவேளை வந்து அந்த பையனுங்க, அந்த பிள்ளைங்க ஸ்கூல்ல பூலிஸா இருக்காங்க, வெளி இடத்துல பூலிஸா இருக்காங்க, வேலை இடத்துல பூலிஸா இருக்காங்கன்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரிய போறதில்ல. வீட்டுல வந்து நார்மலா இருக்கும். செம்ம நார்மல் பிஹேவியர் தான் வீட்டுல இருக்கும் அவங்களுக்கு. ஸோ முக்கியமா வீட்டுல உள்ளவங்களுக்கு வந்து அந்த ஐடென்டிட்டி வந்து அவங்க ஹைட் பண்ணிடும். அப்படியே தெரிஞ்சாலும் சொன்னா கேட்டுருங்களா? பட்டாதான் தெரியுமா சில பேருக்கு. சொன்னா கேட்கறது சொல் புத்தி இல்லவே இல்லை. சொந்த புத்தியும் இல்லை, சொல் புத்தியும் இருக்காது. காலப்போக்கில் வந்து இதுங்க படுற பாட்டை வச்சுதான் இதுங்க திருந்துங்க. அதுக்காக நம்ம பேசாம இருந்துட முடியுமா? நம்ம சொல்லிக்கிட்டே தான் இருக்க போறோம், உட்காந்து பேசிக்கிட்டே தான் இருக்க போறோம். நான் மட்டும் இல்லைங்க, நிறைய பேர் உட்காந்து இதை பத்தி பேசிக்கிட்டே தான் இருக்க போறோம். பூலிஸ் வந்து ரொம்ப சாதாரண ஒரு லைக் பும்பாஸ்டிக்கான ஓட் மாதிரி தான் தோணும். ஆனா அதை வழி அனுபவிக்கிற அந்த விக்டிம்ஸோட வேதனை வந்து யாருக்குமே புரியாதுங்க. சில பேர் வந்து அது ட்ராமாவா ஆயிடும், சில விஷயங்கள் வந்து ட்ராமாவா ஆயிடும். லைஃப்ல வந்து அதை ஓவர் கம் பண்ண முடியாம ரொம்ப கஷ்டப்படுவாங்க இந்த விக்டிம்ஸ். யாரை பார்த்தாலும் பயம் வரும். ஏன்னா வந்து அந்த விக்டிம் வந்து ஒருவேளை அந்த பூலிஸ் வந்து இந்த விக்டிமை செய்ய சொன்ன விஷயங்கள் வந்து மனசளவில் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பாங்க இந்த விக்டிம்ஸ்ங்கிறவங்க. அதுல இருந்து வெளியாக முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க. எத்தனை வயசானாலும் சில விஷயத்துக்கு வந்து இந்த விக்டிம்ஸ் வந்து பயந்துகிட்டே இருப்பாங்க. எதுக்கு நம்ம இந்த பூலிஸ் வந்து இருக்காங்க? ஒரு ஸ்கூல்ல நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா வந்து கண்டிப்பா வந்து ஒரு கவுன்சிலிங் டீச்சர் இருப்பாங்க, இல்லைன்னா வந்து யாராவது ஒரு டீச்சர் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து ட்ரை பண்ணுவாங்க இதை ஃபிக்ஸ் பண்றதுக்கு அப்படின்னு. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல வந்து அவங்க அந்த பள்ளி பருவம் முடிஞ்சு அடுத்து வேலைக்கு போகும்போது அந்த குணம் வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டே இருக்கணும். நான் தான் பெரியவங்கிற வந்து அந்த சுப்பீரியாரிட்டி குணம் வந்து போயிட்டு இருக்கும். இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னா சம்டைம் வந்து ராங் இன்ஃப்ளூயன்ஸ். ஏன்னா வந்து எங்க அப்பா யாரு தெரியுமா, எங்க அம்மா யாரு தெரியுமா, எங்க குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவர் உள்ள ஒரு விஷயத்த வந்து அவங்களுடைய புலிஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதை அவங்க லைஃப்குள்ள சேர்த்துக்க பார்ப்பாங்க. ஏன்னா அப்பா அம்மாவோட ஐடென்டிட்டியை வச்சு வந்து இதுங்க அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்குங்க வெளியே. இது நிறைய இடத்துல நடக்குது, நம்ம எல்லாருக்குமே தெரியும். சில சாதாரண குடும்பத்துல பிறந்த பிள்ளைங்க வந்து என்ன பண்ணுங்கன்னா வந்து எங்க அப்பா அம்மா வந்து ரொம்ப சிம்பிளானுங்க, எங்களுக்கு அந்த பவர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அமைதியா இருப்பாங்க. அவங்கள தான் விக்டிமா தேடுவாங்க. அப்பா அம்மா பேரை யூஸ் பண்றது, ஃபேமிலி பேக்ரவுண்டை யூஸ் பண்றது. உனக்குன்னு ஒரு பேக்ரவுண்ட் இல்லையா? ஏன் உங்க அப்பா அம்மா பேக்ரவுண்ட் வச்சுதான் வந்து நீ அந்த மாதிரி வந்து பண்ணணுமா போலீஸுங்கிற ஒரு விஷயத்த? ப்ளீஸ் கம் ஆன் ஸ்டாப் இட். இது வந்து நோ லாங்கர் ஜோக். சாது மிரண்டால் காடு கொள்ளாதுன்னு சொல்லுவாங்க. அமைதியா இருக்கிறவங்க நீ கேட்டு நீ என்ன பண்ணாலும் பேசாம இருக்கிற விக்டிம்ஸ் எல்லாரும் வந்து பாய ஆரம்பிச்சாங்கன்னா நீ தாங்க மாட்டேன். இதெல்லாம் வேண்டாம். சிரிக்கிற அளவுக்கு பெரிய விஷயமும் இல்லை இது. அதுல வந்து நீ மட்டும் தான் சிரிப்ப தவிர எத்தனை பேர் அழுவாங்க. நீ வந்து பூலி பண்ற, நீ கண்டிப்பா மற்றவங்களோட இமோஷனை பார்க்க மாட்டேன். ஆனா உனக்கு நடக்கும், நீயும் அந்த வழியை அனுபவிப்ப. அந்த வழியை அனுபவிக்கும் போது அந்த வேதனை எப்படி இருக்குன்னு உனக்கு நல்லா புரியும். லைஃப் வந்து இதோட முடிஞ்சிடாது, நிறைய இருக்கு. ஜேர்னி வந்து ரொம்ப வந்து லாங். சரியா? பூலிஸ், இந்த திமிர்த்தனம், இந்த ஈகோ, இந்த பேக்ரவுண்டை வச்சுட்டு வந்து மற்றவங்களை மிரட்டுறது விட்டுருங்க. திஸ் இஸ் நாட் நைஸ். உங்களோட ஐடென்டிட்டி உருப்படியா இருக்கணும்னா உங்களை நீங்க திருத்திக்கணும், இல்லைன்னா யாராவது வந்து திருத்துவாங்க. அது வரைக்கும் காத்திருக்காதீங்க, நீங்களே திருத்திக்கோங்க. இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க அவேர்னஸ்க்காக இந்த வீடியோ எந்த அளவுக்கு ஷேர் பண்ண முடியுமோ தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க. நோ மோர் பூலிஸ், சே நோ டு பூலிஸ். விக்டிமா இருக்கிறவங்க தயவு செஞ்சு அகெயின் முன்னுக்கு வந்து எக்ஸ்போஸ் பண்ணுங்க. மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்காதீங்க. இது நல்லதில்லை, உங்களுக்கு நல்லதில்லை, அடுத்து வரப்போற சமுதாயத்துக்கும் நல்லதில்லை. நம்ம சேஃபா இருக்கணும், வாழ்ற இடத்துல சேஃபா இருக்கணும். மன பாரத்தோட எந்த இடத்துலையும் வாழ முடியாது. மோஸ்ட்லி விக்டிம்ஸ் மனசுல அவ்வளவு பெரிய பாரத்தை வச்சுக்கிட்டு வாழ ஆரம்பிப்பாங்க. நோ, கம் அவுட் ஃப்ரம் இட், ஓவர் கம் ஃப்ரம் இட். புலிஸை நம்ம ஹேண்டில் பண்ண முடியும். தைரியமா இருக்கும். புலிஸ் திருந்தோம். நன்றி.